ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வைகாசி விசாகத்தன்று இரவு இந்த முருகரின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் பலன் கிடைக்கும். ஒரே வாரத்தில் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை அந்த புதன்கிழமை இரவு மே 22ஆம் தேதி பௌர்ணமி திதி சேர்ந்து வரும் பொழுது சொன்னீங்க அப்படின்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணம் கைகூடும், வேலை தேடி அலைபவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற அந்த நல்ல வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரங்கள் சிறக்கும், லாபங்கள் பெருகும். இவ்வளவு அற்புத பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த முருக மந்திரத்தை வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த இரவு சொல்ல மறக்காதீர்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த வைகாசி விசாக பதிவுகள் பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, தள்ளிக்கொண்டே போகும் திருமணம், குழந்தை, சொந்த வீடு ஆசை உடனே நிறைவேற விசாகத்தன்று முருகர் கோவிலுக்கு சென்று இந்த நேரத்தில் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னுமே பல பரிகாரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். இந்த அற்புதமான இந்த வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. புதன்கிழமை காலையில் விசாக நட்சத்திரம் வருகின்றது. ஆனால் இரவு 7:14க்கு மேலே தான் அந்த பௌர்ணமி திதி அப்படின்றது ஆரம்பிக்குது. அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பௌர்ணமி திதி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா புதன்கிழமை இரவு ஒரு 7:20 மணியிலிருந்து இரவு முழுவதும் நீங்கள் சொல்லலாம். எத்தனை முறை சொல்கிறீர்கள் அப்படின்றது உங்களை பொறுத்தது. 108, 1008, இதை லட்சம் தடவை உச்சரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த வரத்தை உடனே முருகப்பெருமான் அருளி விடுவார். அது மட்டும் அல்லாமல் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்று சொல்வதன் மூலம் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும், மேலும் உங்களுக்கு எதிரிகளே உருவாகாத அந்த ஒரு சூழல் உருவாகும். துஷ்ட சக்திகளின் பாதிப்பிலிருந்து நீங்கள் முருகரால் காக்கப்படுவீர்கள். திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் உங்களை காக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாள் விருப்பங்கள், சொந்த வீடு, நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மந்திரத்தை இப்போதான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எப்போதுமே இந்த முருக மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல், ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளி செவ்வாய் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது உங்களது பல பிரச்சனைகளுக்கு முருகப்பெருமான் தீர்வினை தந்தருள்வார். அதே போல தான் கடன் பிரச்சனை, கடன் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை, மதியம், இரவு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. கடன் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். இப்போ அந்த மந்திரத்தை நம்ம பார்த்துடலாம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் அந்த முருகப்பெருமானின் மூல மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முறை நீங்கள் சொல்கிறீங்களோ, இதை ஒரே நாளில் நீங்கள் அத்தனை முறை சொல்ல முடியாது. அதனால் தொடர்ந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இது லட்சம் முறை, கோடி முறைலாம் நீங்கள் உச்சரித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான். இதை இந்த அற்புதமான வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய அந்த புதன்கிழமை இரவு 7:20க்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வரம் அனைத்தையும் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை இன்று சொல்லலாம். அதே போல் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிக்கலாம். முருகரின் அருளால் நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் தீயது விலகி நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.